ராதிகா வணக்கம். அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக எத்தனை தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பாக பாஜகவுக்கு எத்தனை கட்சிகள் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகலாம். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் தலைவர்கள், குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு தினகரன் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் வந்திருப்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பொறுத்தவரையில் திமுக கட்சிகளை விமர்சனம் செய்து வந்தார்கள். அதிமுக கூட்டணி கட்சிக்குள் குழப்பம் இருக்கின்றது, தொகுதி பங்கீட்டில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றது, தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் இன்னும் எத்தனை தொகுதிகள் என்பது கூட்டணி கட்சிகள் ஒதுக்கப்படவில்லை என்றெல்லாம் தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் அதற்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் சில நாட்களுக்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றார். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பாமகவின் தலைவர் அன்புமணி உள்ளிட்ட சில முக்கிய தலைவர், அமமுகவுடைய பொதுச் செயலாளர் தினகரன் உள்ளிட்டவரும் டெல்லி சென்றார்கள். அதற்கு பிறகு டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தின் அரசு நிலவரம் குறித்து பேசியதாக சொல்லப்பட்டாலும் கூட கூட்டணி தொடர்பாக தான் பிரதானமாக பேசப்பட்டிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் என்பது தொடர்பாக பேசப்பட்டு முடிவாக இருப்பதாக கூட உறுதிப்படுத்த தகவல்கள் சொல்லப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் வந்திருக்கின்றார். பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்களும் உடன் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போன்று தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல முக்கியமான தலைவர்களும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் வந்திருக்கின்றார்கள். அதே போன்று கூட்டணி கட்சி தலைவராக கூடிய அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அதிமுகவின் தலைமை அலுவலகம் வந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நீண்ட நாட்களாக எழுப்பப்பட்ட அந்த கேள்வி, எதிர்பார்ப்பாக இருந்த அந்த கேள்விக்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது தொடர்பாக ஏற்கனவே பேசப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவிப்பு தான் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும். அந்த சந்திப்பில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள், மற்ற கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் என்ன என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம். அதில் குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் பார்த்தோம் என்றால் பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அதைவிட கூடுதலான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும், 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள் எல்லாம் தொடக்கத்தில் கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டு தற்போது ஒரு முடிவு வந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதியில் பாஜக போட்டியிட்டது. அதே போன்று பாமக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அதிமுக 179 தொகுதியில் போட்டியிட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 179 தொகுதியில் போட்டியிட்டார்கள். பாமகவுக்கு 23 தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதே போன்று பாஜகவுக்கு 20 தொகுதி ஒதுக்கப்பட்டது. தமிழ் மாநில காங்கிரசுக்கு 6 தொகுதிகள், மற்ற கட்சிகளுக்கு தலா 1 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. புரட்சி பாரதம் கட்சி உள்ளிட்ட மற்ற கட்சிகள் 1 தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவோட என்டிஏ கூட்டணியில் அங்க வகித்திருப்பதும் அவர்கள் எத்தனை தொகுதி ஒதுக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 170க்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதில் அதிமுக உறுதியாக இருப்பதாக சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. திமுகவை எடுத்துக்கொண்டு திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் உள்ளது. காங்கிரஸ் உள்ளிட்ட சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது முடிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் அதன் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது இன்னும் முடிவாகாமல் இருக்கின்றதுக்கான காரணம் என்ன? குழப்பம் இருக்கிறதா? பாஜக அதிக தொகுதிகள் கேட்கிறார்களா? அதிமுக அதுக்கு உடன்படவில்லை என்றெல்லாம் தொடர்ந்து விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வந்தது. அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும். அந்த சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும். பாஜகவை பொறுத்தவரை இந்த முறை அதிக தொகுதிகள், கடந்த முறை 20 தொகுதியில் போட்டியிட்டார்கள், இந்த முறை அதைவிட கூடுதலான தொகுதி வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறார்கள். 170க்கும் மேற்பட்ட தொகுதியில் அதிமுக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு அதிமுக இருக்கிறார்கள். மற்ற கூட்டணி கட்சிகளெல்லாம் தொகுதி பங்கீடு, குறிப்பாக இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவோடு அங்கம் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான தொகுதி எண்ணிக்கை எத்தனை வழங்கப்பட இருக்கின்றது. அதே போன்று பாமக பிளவுபற்றக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு மாநில உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்ட சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி எத்தனை வழங்கப்பட இருக்கின்றது என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்படியாக பல எதிர்பார்ப்புகளுக்கான விடைகள் இன்று கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தினகரன் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். 2017ஆம் ஆண்டு இதற்கு முன்னதாக ஜெயலலிதாவின் மறைவு எடுத்து அப்போது அதிமுகவுடைய துணை பொதுச் செயலர் பொறுப்பு வகித்தார் டிடிவி தினகரன். அதற்கு பிறகு கட்சியோடு நீக்கப்பட்டார். அப்போது அவர் அதிமுகவின் தலைமை அலுவலகத்துக்கு கடைசியாக வந்தார். அதற்கு பிறகு
9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருப்பது என்பது அரசியலில் பல திருப்பங்கள் நிறைந்தது என்பதை இது காண்பிக்கின்றது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சிகள் அதிமுகவுடைய கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாஜக பொறுத்தவரையில் அது 45 தொகுதிகள் அவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த எதிர்பார்ப்புக்கான அவர்களுக்கான பலன் கிடைக்குமா, எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. போன சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 179 தொகுதியில் போட்டியிட்டார்கள். எதிர்கட்சியாக அதிமுக வந்திருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி முடிவு என்பது இந்த முறையும் அதே போன்றுதான் 170க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் வருகிறார். என்றால் சமீபத்தில் பேசப்பட்டு வரக்கூடிய ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது மிக தீவிரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிக தொகுதியில் போட்டியிட்டால் தான் ஒரு வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டால், தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோஷத்தையும் ஒரு கோரிக்கையும் எந்த கட்சியும் முன்வைக்க முடியாது. ஒருவேளை குறைவான தொகுதியில் போட்டியிட்டு கூட்டணியோடு சேர்ந்து வெற்றி பெற்றால் அப்போது நிச்சயமாக கடந்த முறை இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த முறை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோரிக்கை என்பது மிக அழுத்தமாக, மிக வலுவாக பேசப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் ஒருவேளை எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மையோடு இல்லாமல் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து வெற்றி பெறக்கூடிய நிலை உருவானால் அது நிச்சயமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தர வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கும். அதன் காரணமாக அதிமுக பொறுத்தவரை இந்த முறை 170க்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிட வேண்டும், தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதை தவிர்த்து 170க்கும் மேற்பட்ட தொகுதியில் அதிமுக போட்டியிட்டு மற்ற தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும், பாமக, அமமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக திட்டமாக இருக்கிறது. ஆனால் பாஜக உள்ளிட்ட கட்சிகளை பொறுத்தவரை இரட்டை இலக்கம், குறிப்பாக அன்புமணி தலைமையிலான பாமக இருக்கட்டும், அதே போன்று டிடி தினகரனாக இருக்கட்டும், பாஜக 45க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அவர்கள் கேட்பதாகவும், ஒருவேளை கூட்டணியாக சேர்ந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக ஆட்சியில் பங்கு என்பது என்ற ஒரு நிலை ஏற்படக்கூடிய நிலையை பாஜக உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் அவரிடம் இருப்பதாக கூட சொல்லப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்கப்பட போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதற்கான விடைகள் தெரிந்துவிட்ட பிறகும் கூட ஒருவேளை அதிக தொகுதி ஒதுக்கப்படாமல் குறைவான தொகுதி, கடந்த முறை 20 தொகுதி ஒதுக்கப்பட்டது போல இந்த முறை ஒரு 27, 28 அல்லது 30க்குள்ளாக ஒதுக்கப்பட்டாலும் கூட அது அதிமுகவுடைய ஒரு வியூகம் அவர்கள் வகுத்து வைத்த திட்டத்தின்படியே செல்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் மாறாக ஒருவேளை 30க்கும் மேற்பட்ட இடங்கள், குறிப்பாக ஒரு 40 என்ற அளவிலாம் கூட பாஜக ஒதுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அது தேர்தல் முடிவில் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்படியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்ப்புடன் இருந்து வந்த நிலையில் திமுக பொறுத்தவரையில் அதன் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட அது முடிவுறக்கூடிய தருவாயில் உள்ளது. அதற்கு பிறகு தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், ஏற்கனவே தொகுதி எண்ணிக்கை என்பது முடிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்பதான அடுத்த கட்டத்தை நோக்கி திமுக சென்றிருக்கிறது. ஆனால் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் தொகுதி எண்ணிக்கையை கூட இன்னும் முடிவு செய்யாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய நாள் அதற்கான முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இதற்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று திரும்பிய போது கூட டெல்லி விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர் சந்தித்தார். அப்போது கூட 4 நாட்கள் காத்திருங்கள், 4 நாட்களில் அனைத்து முடிந்துவிடும், அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைத்துவிடும், அனைத்து தொகுதி எண்ணிக்கை என்பது முடிவாகி அறிவிப்பு வெளியாகும், 4 நாட்கள் அதுவரை அனைத்து முடிந்துவிடும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் பார்க்கும்போது டெல்லி சென்ற போதே அவர் கூட்டணி தொடர்பாக பேசப்பட்டிருப்பதாக, எண்ணிக்கை தொடர்பாக பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது முடிவு எட்டப்பட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று அது தொடர்பான முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கூறியது போல 2017க்கு பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்தில் டிடி தினகரன் வந்திருப்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் அவரும் இந்த முறை இரட்டை இலக்க எண்ணிக்கையில் வேண்டும், இரட்டை இலக்க தொகுதி வேண்டும் போட்டியிடுவதற்காக என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போன்று பாமக தரப்பிலும் கூட இரட்டை இலக்க எண்ணிக்கையை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். மற்ற கூட்டணி கட்சியாளர் அதிமுக பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும், அதாவது பாராளுமன்ற ஒரு எண்ணிக்கை கணக்கு வைத்துக் கொண்டு அந்த அடிப்படையில் பார்த்து கடந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது எந்தெந்த தொகுதியில், பாராளுமன்ற தொகுதியில் எந்தெந்த தொகுதியில் அவருக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்ததோ அந்த அடிப்படையில் அந்த எண்ணிக்கையை அவர்கள் கணக்கில் வைத்துக் கொண்டு அதிக எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இது அனைத்தும் பேசி முடிவாகிவிட்டது, அறிவிப்பு ஒன்றுதான் இன்னும் வரவில்லை. அந்த முடிவு என்ன என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது.
அந்த முடிவை பொறுத்தவரை அதிமுக வியூகம் அதில் வெற்றி பெற்றிருக்கிறதா அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வியூகம் வெற்றி பெற்றிருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பான அறிவிப்பு வெளியிட இருக்கின்றார். பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு மட்டும் இன்றைய நாளில் தொகுதி எண்ணிக்கை என்பது அறிவிக்கப்பட இருக்கின்றதா அல்லது மற்ற கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் தொகுதி எண்ணிக்கை என்பது அறிவிக்கப்பட இருக்கிறதா என்பதும் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படக்கூடியது பாஜக தான். அதிக தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்ததும் அவர்கள் தான். கடந்த முறை போட்டியிட்டு 20 தொகுதி போட்டிட்டார்கள். இந்த முறை அப்படி இரண்டு மடங்காக 40 தொகுதி வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பை இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அனைத்திற்குமான விடைகள் இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.